ரெடு கேனலுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த கதவு திறந்தோன்னே தண்ணி இறங்கிடுது. நான் நிக்கிற இந்த இடத்துல கப்பல் வருங்க. 7 லாக்கு கடந்து இங்க வந்திருக்கோங்க. ரெடு கேனலுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 202 கிலோமீட்டர் நீளம் உள்ள ரெடு கேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 47 லாக் இருக்குங்க. ஸோ இந்த தூரத்தில் தெரியுதுங்களா, ஒரு க்ரூஸ் ஆர் ஃபெரின்னு சொல்ல மாட்டேன், க்ரூஸுங்க. அது சின்ன க்ரூஸ். இது வழியாக மக்கள் வந்து பயணம் செய்வாங்க. அது வந்து ஒரு சும்மா பொழுதுபோக்குக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்ச் ஆர் இந்த லாக் வழியாக இப்போ பயணம் மேற்கொள்ளுவாங்க. கிட்டத்தட்ட இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா 47 லாக் இருக்குங்க. தெரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு படியாக இறங்கும். ஸோ இங்கே தண்ணி ரொப்பி வச்சுருக்காங்களா, அப்படியே அதை திறந்து விட்டோன்னே அங்கே இருக்கிற க்ரூஸ் வந்து இந்த லாக்குக்கு நடுவில் வந்துடும். அப்புறம் இந்த லாக்கை திறந்து விட்டோன்னே அடுத்த லாக்குக்கு போகுங்க. அப்புறம் படிப்படியாக இறங்குது. தெரியுதுங்களா? ஒவ்வொரு லாக்காக. ஸோ ஒவ்வொரு லாக்காக இறங்கி அடுத்தடுத்த படிகளில் அடுத்தடுத்த லாக்கில் க்ரூஸ் வந்து இறங்குங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 47 லாக் இருக்கான். இந்த ஆட்டோவால் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் பல ஊர்களை இந்த கேனல் கனெக்ட் செய்து ஒரு 202 கிலோமீட்டர் தூரத்து நீளம்ல இந்த கால்வாய் ஒரு 1826ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஒரு 10 வருஷத்தில் கட்டி முடிக்கப்பட்டதுங்க. ஸோ அவ்வளோ பெரிய கால்வாய் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு தடவை ஒரு க்ரூஸ் வரப்போ இவங்க இதை யூஸ் பண்ணி இந்த லாக்கை அன்லாச் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த லாக். இந்த கதவுக்கு பின்னாடி இப்போ மேல் பரப்பு வரைக்கும் தண்ணி இருக்குது. அங்கே மேலே இருக்க க்ரூஸை கீழே இறக்குறதுக்கு அந்த லாக்கை திறக்கிறாங்க. அங்கே இருக்க தண்ணி அப்படியே கீழே இறங்கி இதோட சம அளவுக்கு வந்துடும். எப்படின்னா இதை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி அப்படியே அடுத்த லாக்குக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த கதவை திறந்தோன்னே தண்ணி இறங்கிடுது. தண்ணி இறங்குச்சுன்னா மேலே இருக்க கப்பலும் இந்த லாக்கோட சம அளவுக்கு வந்துடும். அதுதான் இதோட கான்செப்டு. அப்படி தான் படிப்படியாக ஒவ்வொரு லாக்காக இறக்கி அங்கே கீழே தெரிகிற அந்த தண்ணிக்கு க்ரூஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதுதான் இந்த கேனலோட கான்செப்டே. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அடுத்த லாக்கு தெரியுதுங்களா? இதில் வந்து யார் வேணால் மேலே ஏறி போய் பார்க்கலாம் போலங்க. படிக்கட்டு கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, படிக்கட்டு கூட இருக்குது. நான் அதுதான் மேலே ஏறி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ மக்களே, இந்த கால்வாயோட நடு பகுதியில் நான் நிற்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த 2 கதவுக்கு நடு பகுதியில் நான் நிற்கிறேன். ரொம்ப ஆக்சுவலி பயமாக தான் இருக்கு. ஏன்னா கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. திடீர்னு இவங்க பாட்டு ஏதோ கால்வாய் ஏதோ கதவை திறந்து விட்டாங்கன்னு நீங்கள் நம்மளுக்கு அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதியாக இருக்குங்க. இந்த தண்ணிலாம் எந்த ஆட்டமும் போடாமல். ஆனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி. நான் நிற்கிற இந்த இடத்துல கப்பல் வருங்க. அப்படியே தண்ணியோடு சேர்ந்து இறங்கி இங்கே போயிடும். அதுதான் இதோட மேட்ரு. இதுதாங்க ஓவர்வியூ. பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகான ரெடு கேனல். ஓகே மக்களே, நான் இந்த வழியாக இந்த லாக்கோட இந்த வழியாக ஏறி அந்த பகுதிக்கு நான் போகிறேன். பாருங்க,
ஒரு 7 லாக்கு கடந்து இங்கே வந்திருக்கோங்க. இங்கே ஒரு எண்டு தெரியுது, ஆனால் இது வந்து ஒரு எண்டு இல்லைங்க. இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சில லாக்குகள் இருக்கும். இந்த பர்டிகுலர் இந்த டவுன் டவுன் பக்கத்தில் இங்கே இடத்துல ஒரு 7 லாக் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இன்னும் ஒரு 10 லாக் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 47 லாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற க்ரூஸு வந்து படிப்படியாக ஒவ்வொரு லாக்கை கடந்து இந்த இடத்த வந்து சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு சமமான ஒரு பகுதியாக மாறுது தண்ணி. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் க்ரூஸ் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லாக்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு 10 லாக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 47 லாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பனாமா கால்வாய் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே வந்து இதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. இதே கான்செப்ட் தான் அங்கேயும். அங்கே வந்து கப்பல் போயிட்டு இருக்கு. அது வந்து பெரிய வணிகம் சார்ந்த இடமா இருக்குது பனாமா கால்வாய். அங்கே வந்து உங்களுக்கே தெரியும், அவ்வளோ கப்பல்கள் டெய்லி அந்த வழியாக பயணிச்சுட்டு வருது. அது வந்து ஒரு உலகத்திலே மிக முக்கியமான கால்வாயில் பனாமா கால்வாய் ஒன்று. அவ்வளோ வணிகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பக்கத்தில் ஏதோ க்ரூஸோ போட்டோ வந்தால் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்குறேன். போட்டு வர வாய்ப்புகள் இல்லை, ஒன்லி க்ரூஸ். அந்த காமிக்கலான்னு பார்க்குறேன், எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் எவ்ரிதிங் அபவுட் திஸ் ரிடு கேனல். ரிடு கேனலை முடிச்சுட்டு ஆட்டோவா டவுன் டவுன் வழியாக வரப்போ தாங்க இந்த நேஷ்னல் வார் மெமோரியலுங்கிற இடத்த பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1939 மன்னர் ஜார்ஜ் அவர்கள் வந்து முதலாம் உலகப் போரில் போர் வீரர்கள் இறந்ததுக்காக அவர்களுக்கு நினைவு கூறும் விதமாக இந்த இடத்த கட்டினாருங்க. அவர் திறந்து வச்ச இந்த சில மாதங்களிலேயே 2ஆம் உலகப் போரும் தொடங்கிடுச்சு. ஸோ அதன் பிறகு நடந்த 2ஆம் உலகப் போர், கொரியன் போர், ஆப்கானிஸ்தானில் நடந்த போருக்காகவும் இந்த இடத்த வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல நடுவில் இருக்கிற அந்த 22 சிலை இருக்குங்க. அந்த நடுவில் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, கொஞ்சம் மேலே வந்து ஒரு நிறைய சிலைகள் இருக்குல்ல. அதில் வந்து மொத்தம் 22 சிலைகள் இருக்குது. இந்த 22 சிலைகளுமே கனடாவுடைய இராணுவ படையில் இருக்கிற வெவ்வேறு பிரிவுகளில் இருக்கவங்களோட சிலைகள் தான் இது. உதாரணத்துக்கு செவிலியர்களும் இதில் இடம்பெற்றிருக்காங்க. இராணுவ படை வீரர்கள், மருத்துவர்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவில் இருந்த எல்லாத்துலேருந்தும் ஒரு ஆளை வச்சு 22 சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்க்குற இந்த கீழே இருக்க கல்லறை வந்து பார்த்தீங்கன்னா நடந்த போர்களில் 1,16,000க்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தவங்களோட உடல்களை குறிக்கும் விதமாக ஒரே ஒருத்தவங்களுடைய அன்ஐடென்டிஃபைடு பாடி, ஒரே ஒரு இராணுவ வீரரோட உடலை மட்டும் இங்கே புதைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கல்லறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இராணுவ வீரர்கள் எப்போவுமே நிற்பாங்க. எப்போல்லாம் நிற்பாங்கன்னு கேட்ட வருஷம் ஃபுல் நிற்பாங்களான்னா இல்லை, ஏப்ரல்லேருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நிற்பாங்க. காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதன் நவம்பருக்கு அப்புறம் வந்து குளிர்காலங்கிறதுனால நிற்கிறது இல்லை. மீதி இருக்க நாட்களில் நிற்கிறாங்க. 9 to 5 நிற்கிறாங்க. அதுக்குண்டு ஒரே இராணுவ வீரர் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நிற்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அவங்களோட ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 1 மணி நேரம் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இராணுவ வீரர் வந்து மாற்றிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, 4 இராணுவ வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க இசை முழக்கத்தோடு. எதுக்கு வராங்கன்னா, நான் சொன்ன இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் சொன்னேன்ல, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அங்கே நிற்கிறதுக்கு ஆள் மாற்றிக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதுக்காக தான் வராங்க. ஸோ வரப்போ முன்னாடி வந்து பேக் பைப்பிங் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க, இசைக்கருவியை. அந்த இசைக்கருவியோட பேர் வந்து பேக் பைப்பிங். அந்த இசைக்கருவியை வாசிக்கிறவரோட பேர் வந்து பேக் பைப்பர். அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு வாசிச்சுட்டு வருவாங்க. பின்னாடி வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கான இராணுவ வீரர்கள் வருவாங்க. வந்துட்டு நீங்கள் அவங்க ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அடுத்த 1 மணி நேரத்துக்கு அவங்க ஆடாமல் அசையாமல் நிற்பாங்க. அப்படின்னு ஆடாமல் அசையாமல் நிற்பாங்கன்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம 1 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் நின்னால் நம்மளுடைய ரத்த ஓட்டங்கள் வந்து சரியாக இருக்காது. அதனால் எப்போல்லாம் அவங்களால முடியலையோ, அந்த இராணுவ வீரர்கள் அங்கே நிற்கிற வீரர்களால் நிற்க முடியலையோ, அவங்க கையில் வச்சுருக்க துப்பாக்கியால் கீழே ஒரு தடவை இடிப்பாங்க, டேப் பண்ணுவாங்க.
அது வந்து இன்னொரு பக்கத்தில் நிற்கிற இன்னொரு இராணுவ வீரருக்கான சிக்னல். ஸோ அவரும் இன்னொரு தடவை டேப் பண்ணால் ஓகே அந்த சிக்னல் நாங்கள் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோன்ட்டு அர்த்தம். ஸோ அது அந்த 2 தடவை அந்த டேப் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் முன்னாடி போய் நடந்து மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படி நடக்கிறாங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக, மயக்கம் போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி நடந்துட்டு திரும்ப வந்து அதே இடத்துல அதே மாதிரி அசையாமல் நின்றுப்பாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு பிறகு திரும்பவும் அதே மாதிரி ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கும். ஸோ இந்த மாதிரி காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஷிஃப்ட் சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆடாமல் நிற்பாங்க. எதற்காக இப்படி ஆடாமல் நிற்கிறாங்கன்னா, நாட்டுக்காக போரில் கலந்துக்கிட்டு உயிரை விட்ட வீரர்களை மதிக்கும் விதமாக, மரியாதைக்காக இந்த மாதிரி ஆடாமல் நிற்கிறாங்க. ஆடாமல் நிற்கிறத பார்த்தா ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிட்டியோட ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த மெமோரியல் கட்டியிருக்காங்க. இங்கே வர ஒரு எல்லா டூரிஸ்ட்டுமே இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கிறத, இந்த இராணுவ வீரர்கள் எப்படி நிற்கிறாங்க, அது அவங்க வந்து அடுத்த ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுறத எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மணி மாலை 5 மணி ஆகிடுச்சுங்க. அதனால ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளை நிற்க வைக்கல. இதுதான் கடைசி ஷிஃப்ட் எங்களுக்கு. திரும்ப நாளைக்கு காலையில் 9 மணிக்கு திரும்ப இதே மாதிரி வந்து நிற்பாங்க. கீப் சப்போர்ட்டிங் ஜாக்ஸ்பீடியா. என்னுடைய பெயர் ஜெகத்குரு. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.